குட் மார்னிங், உட்காருங்க. சர்விக்ஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல முக்கியமான ஆர்கன் சர்விக்ஸ். சர்விக்ஸ பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. உங்க எல்லாருக்கும் உங்க அம்மாவை எவ்வளவு பிடிக்கும் சொல்லு? எனக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் மிஸ். உங்களுக்கு அம்மா எவ்வளவு பிடிக்கும் மிஸ்? ஏய் பாப்பா, எழுந்திரு பாப்பா. அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீ தூங்கிட்டு இருக்க. எழுந்திரு பாப்பா. டேய் தூங்குற பிள்ளை எழுப்பிக்கிட்டு என் பிள்ளை தூங்கினா என்ன, ஏந்திரிச்சா உனக்கு என்னடா? என் பிள்ளைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஏந்திரு, கிளம்பு போ. வந்துட்டான் டியூஷன் பழனி. நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டி தங்கம், நீ படிச்சா போதும். படிப்பு தான் முக்கியம். டேய் அம்மா அவ்வளோ பாசம் என் மேல. படி படின்னு சொல்ற எல்லாருமே ரொம்ப அழகானவங்க. பாப்பா, அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. கேன்சர் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்க கூடாது. எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பேரோட அம்மாக்களை இந்த கருப்பை வாய் புற்றுநோய் பிரிச்சு கொண்டு போயிருக்கு. சர்விக்கல் கேன்சர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. உலகத்திலேயே பிரஸ்ட் கேன்சருக்கு அடுத்து பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுறது இந்த சர்விக்கல் கேன்சர்னாலதான். உலகத்திலேயே 5ல் 1 பங்கு இந்திய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இந்த சர்விக்கல் கேன்சர்னால. இந்த சர்விக்கல் கேன்சருக்கு முக்கிய காரணமா இருக்கிறதே HPV வைரஸ், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இதை எப்படி பிரிவென்ட் பண்ணலாம் மிஸ்? HPV வேக்சின் தான் இதுக்கான சொல்யூஷன். ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு மிஸ். அதுக்குதான் நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு அழகான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. கேன்சர் இல்லாத உலகம் எப்போ சாத்தியமாகும்னு தெரியாது, ஆனா கருப்பை வாய் புற்றுநோய் இல்லாத தமிழ்நாடு சாத்தியமாக இருக்கு. தடுப்பூசி மூலமா போலியோ நாட்டுல இருந்து முற்றிலுமா ஒழிஞ்ச மாதிரி அறிவியல் துணையோட நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸால ஏற்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய முழுமையா தடுக்க வழி செஞ்சிருக்காங்க. கருப்பை வாய் புற்றுநோய் இல்லாத தமிழ்நாடுன்ற இலக்கோட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கிற 14 வயசு பெண் பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடும் மகத்தான திட்டத்தை நம்ம முதலமைச்சர் தொடங்கி இருக்காங்க. தமிழ்நாட்டுல கருப்பை வாய் புற்றுநோயினுடைய தாக்கம் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டங்களான அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, தர்மபுரியில முதல் கட்டமா இந்த தடுப்பூசிய பெண் பிள்ளைகளுக்கு அரசாங்கம் போட இருக்காங்க. இந்த தடுப்பூசி போடுற திட்டம் மற்ற மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து விரிவுபடுத்தப்பட இருக்கு. எதிர்காலத்துல எந்த ஒரு பெண்ணும் இந்த கேன்சரால பாதிக்கப்படக்கூடாது. இது ஒரு திட்டம் இல்ல, இது ஒவ்வொரு மகளின் எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு. இந்த தொடக்க விழா ஒரு நிகழ்ச்சி மட்டுமில்ல, தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மகளுக்கும் பாதுகாப்பான நாளை உறுதி செய்த வரலாற்று தருணம். ஒரு தடுப்பூசி, ஒரு விழிப்புணர்வு. கருப்பை வாய் புற்றுநோய் இல்லாத தமிழ்நாடு நிச்சயம், அது சாத்தியம். வெல்வோம் ஒன்றாக.